வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயம் இயற்கையான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலங்களில் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும் போது கோடைக்கால பிரச்சனைகள் நம்ம விடுபட்டு விடலாம். இதுக்கு நம்ம வெந்தயத்தை முளைக்கட்டிய வெந்தயம் மாதிரி எடுத்துக்கலாம். சாதாரண வெந்தயத்தை விட முளைக்கட்டிய வெந்தயத்தில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பல மடங்கு அதிகம். இது செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெந்தய கஞ்சி போலவும் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் குடல் புண்களை சரி பண்ணுறதுக்கும் வாரத்தில் ஒரு தடவை வெந்தயத்தை கஞ்சி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வெந்தய பொடி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடி செஞ்சு வைத்துக்கொண்டு மோரில் கலந்து குடிக்கிறது கூட கோடைக்கால உடல் சூட்டிற்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டும்தான் வெந்தயத்தில் இருக்கா, அப்போ வேறு நன்மைகள் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. வெந்தயத்தில் இருந்திருக்கக்கூடிய பலமான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக வளமான மருத்துவ நன்மைகள் நிறைய இருக்குது. அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னென்னா, வெந்தயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயத்தில் கேலக்டோமேன் அப்படின்ற நார் சத்து இருக்குங்க. ஸோ இந்த கேலக்டோமேன் அப்படின்ற அந்த ஃபைபர் தான் ரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுத்துவதை தாமதப்படுத்துறதால இது இன்சுலினுடைய சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் நம்மளுடைய ரத்தத்தில் சுரக்க ஆரம்பிக்கும் போது அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ பிளட் சுகர் லெவல் ஹை லெவல் இருக்கும்பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, ஹை லெவலுக்கு மறுபடியும் போகாத அளவுக்கு கண்ட்ரோல் நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தய கீரை, வெந்தயத்தை அப்படியே நம்ம உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை நம்ம விடுபட்டு விடலாம். செரிமான ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மிக எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கும் அந்த செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றுவதற்குமே வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால் நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய செரிமானம் தொடர்பான பிரச்சனையான மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம விடுபட வைக்குதுங்க. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணிடுது. அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண், வயிற்று புண் பிரச்சனை கூட நமக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சரி பண்ணிடும். ஸோ நெஞ்செரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை, அந்த அசிடிட்டி எல்லாம் இருக்கிறவங்கலாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இது இருக்கும். இந்த வெந்தயம் என்ன பண்ணணும்னா வயிற்றினுடைய உட்புற சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்குறதால உங்களுக்கு அந்த அமில புண்கள், அதுக்கப்புறம் நெஞ்செரிச்சல், குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிற்று புண், இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ வயிறு, குடல் ஆகியவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கழிவுகள் குடல்களிலே தேங்கி விடாமல் வெளியேற்றப்பட்டு ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு, இதயம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு, தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை குறைத்துக் கொள்வதற்காகவே வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நமக்கு இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்களில் எப்போதுமே நம்ம கெட்ட கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். ஸோ எல்டிஎல் அப்படின்றது கெட்ட கொழுப்பு, ஹெச்டிஎல் அப்படின்றது நல்ல கொழுப்பு. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பு தான் வேணும். எல்டிஎல் அப்படின்றது கெட்ட கொழுப்பு தேவை கிடையாது நமக்கு. ஸோ அதை நீக்கணும் அப்படின்னா நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து, பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி, ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி, ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் கொடுக்கும். இதனால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நமக்கு இதயத்தை பராமரிக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கூந்தல் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தும் போது சிறப்பாக நமக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு பேன் மற்றும் பொடுகு தொல்லை இருக்கு, இளநரை பித்தநரை இருக்கு, முடி கொற்ற பிரச்சனை இருக்கு, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிட்டு உங்களுடைய கூந்தல் உதிர்வை தடுத்து கூந்தலை பளபளப்பாக மாற்றுவதற்கு வெந்தயத்தை அரைத்து நீங்க தலைக்கு தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நீங்க அதை வாஷ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம கூந்தல் வளர்ச்சி பெறுவதற்கு வெந்தயத்தை தலையில தடவனா மட்டும்தான் சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க தலையிலையும் அரைத்து தடவலாம். அதே போல உங்களுடைய உணவுகளையும் சமைத்து நீங்க எடுத்துக்கொள்ளும் போதும் உள்ளிருந்து ஊட்டச்சத்து தலைமுடியினுடைய வேர்க்கால் வரைக்கும் கிடைக்கப்பெற்று தலைமுடி
ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து வலுவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே வெந்தயம் வந்து நமக்கு சரி பண்ணிடும். இப்போ நம்ம வெந்தயத்தை வந்து அரைத்து நம்மளுடைய சருமத்தில் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீரால் நம்ம கழுவிட்டு ஒரு தூய்மையான துணியில் நம்மளுடைய முகத்தை தொடச்சி பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசும் மறுவடைந்த சருமம் என இது எதுவுமே நமக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்குங்க. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். சருமத்தினுடைய ஈரப்பதத்தை எப்போதுமே வெந்தயம் வந்து நமக்கு தக்க வைக்கும். இதுக்கு வெந்தயத்தை நம்ம சருமத்தில் அரைத்தும் பூசலாம் அல்லது உணவுகளையும் எடுத்துக்கலாம். உள்ளிருந்து சருமம் வந்து நமக்கு பாதுகாக்கப்படும். கோலஜன் உற்பத்தி எல்லாம் சருமத்துக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ உடல் நலத்தை காட்டிலும் சரும நலம், கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலுமே வெந்தயத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அல்லது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து வயிறு நிறைந்த உணர்வை நமக்கு வந்து கொடுக்கும். இதனால தேவையற்ற பசியை வந்து கட்டுப்படுத்தி உடல் எடையை ஆரோக்கியமான குறைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இது உங்களுக்கு விரிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னும் உடல் எடையை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது. இப்போ வெந்தயம் போன்ற கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்து மதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அப்போ கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால நமக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ குறிப்பாக தொப்பை போன்ற அமைப்பு தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நமக்கு வந்து கரைக்கப்பட்டு கனக்கச்சிதமான ஒரு உடல் கிடைக்கும். அப்போ பக்க விளைவுகளே நம்ம உடல் எடை குறைக்கணும்னா அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாதிரியான உணவு எடுத்துக்கணும். ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கிங்கன்னா பசி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சாத்தியமாக இருக்குங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தயத்தை வந்து முந்தைய நாள் இரவு சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரையும் அதில் ஊறிய வெந்தயத்தையும் உட்கொள்வது பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வெந்தய குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டாலுமே பசி வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். சிறுநீரகம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய திறன் கொண்டது. இது வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு டீடாக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவுவதோடு சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்பையும் முன்னாடியே குறைக்கிறதாக தான் ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இப்போ கழிவு நீக்க மண்டலம் வேலை நமக்கு சிறப்பாக நடந்தாதான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் சிறுநீரகம் வழியாக அந்த நம்ம கழிக்கக்கூடிய சிறுநீர் வழியாக வெளியேற்றிவிடும். நம்மளுடைய உடலை வந்து நச்சு நீக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி பணியை நம்ம தொடர்ந்து சிறப்பாக செய்யறதுக்கு துணை புரியக்கூடியதாக தான் வெந்தயம் வந்து இருக்கு. அப்போ சிறுநீர் வழியாக கழிவுகள் வெளியேற்றப்பட்டுவிடும். ஒரு சிறந்த நச்சு நீக்கியாக சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு வெந்தயம் நமக்கு தொடர்ந்து உதவிகரமாகவே இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம் வெந்தயத்தில் இரும்பு சத்து மிகுதியான அளவில் இருக்கு. இது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கு. குறிப்பாக கருப்பு வெந்தயம் அல்லது முளை கட்டிய வெந்தயம் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அதிக வீரியம் கொண்டது. அதில் இரும்பு சத்து இருக்கிறதால குறைந்து போயிருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களை இது வந்து நமக்கு அதிகப்படுத்தும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படும். ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்றதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வலி, கவனச்சிதறல் அதாவது கவனமின்மை மாதிரியான ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் எதுவுமே நமக்கு இருக்காது. நம்ம சுறுசுறுப்பாக மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சிருவோம். ரத்தம் நமக்கு சுத்திகரிக்கப்படும். ரத்தம் ஓட்டமும் சிறப்பாக நமக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த நன்மைகளை நீங்கள் பெறணும்னா தொடர்ந்து வெந்தயத்தை சராசரியான அளவில் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டே இருங்க. நலம் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.